NX சிவல் முத்துக்கணி. இப்போ ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் தான் எழுதுறது கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0க்கும் 360க்கும் சேம் வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ காசு டேனு சைனு எல்லாமே 0ல் என்ன இருந்துச்சோ அதே தான் 360லையும் இருக்க போகுது. ஸோ அதை அப்படியே எழுதிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே 180 இருக்குது. 180ங்கிறது என்ன இருக்குது? 180 ப்ளஸ் டீட்டா போட்டுக்கலாம். 180 ப்ளஸ் டீட்டாங்கிறது இங்கே நம்மளோட 180 ப்ளஸ் 0ன்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல. 180 ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டா, 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டா, 360 ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டா. இந்த இடத்துலலாம் நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டா, 270 ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டா மட்டும்தான் நம்மளோடது சேஞ்ச் ஆகும். ஃபங்க்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைன் காஸாக சேஞ்ச் ஆகும், காஸ் சைனாக சேஞ்ச் ஆகும், கொசிகண்ட் சீக்கண்ட்டாக சேஞ்ச் ஆகும், சீக்கண்ட் கொசிகண்ட்டாக சேஞ்ச் ஆகும், டேன் காட்டாக சேஞ்ச் ஆகிடும், காட் டேனாக சேஞ்ச் ஆகிடும், வைஸ் வர்சாவில் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம 180 ப்ளஸ் டீட்டான்னும் போது அந்த ஆங்கிள்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். 180 ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டா எடுக்கும்போது நான் 180 ப்ளஸ் டீட்டாவே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எதெல்லாம் சைன் மாறணும்? இப்போ 180 மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே எடுத்துக்கலாம். இங்கே சைனோட வேல்யூ மட்டும்தான் ப்ளஸில் இருக்கணும். சைன் சம்மந்தப்பட்ட கொசிகண்ட் அது ரெண்டும் தான் ப்ளஸில் இருக்கணும். மற்ற எல்லாமே மைனஸ் ஆகிருக்கணும். இது நோ சேஞ்சில் வேறு வருது இந்த கேட்டகரி. ஸோ அப்போது சைன் 0னா சைன் 0வோட வேல்யூவே தான் இங்கே வரும். இப்போ காஸ்னா இந்த இடத்துல காஸ் வந்து என்னவாகணும்? நெகட்டிவ் மட்டும் மாறணும். புரியுதுங்களா? ஏன் நெகட்டிவ் மட்டும் மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூவில் 180 மைனஸ் டீட்டா, ஏன்னா இங்கே சைனும் கொசிக்கன் மட்டும் தான் சைன் சேஞ்ச் ஆகக்கூடாது, மற்ற எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அப்போ டேனும் சேஞ்ச் ஆகும். மைனஸ் 0 0 பெரிய விஷயம் கிடையாது, அதனால் அப்படியே போட்டுட்டேன். இன்ஃபினிட்டி சீக்கண்ட் காசு சீக்கண்ட் எல்லாம் மாறி இருக்கணும். ஸோ அதனால் மைனஸ். அகெயின் இன்ஃபினிட்டி ப்ளஸில் போட்டாலும் மைனஸில் போட்டாலும் சேம் தான், அதனால் அதையும் அப்படியே போட்டாச்சு. ஓகே, அப்போ 270க்கு போகும்போது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 270 ப்ளஸ் டீட்டா 270 மைனஸ் டீட்டா. இப்போ 3/2 வந்து 270 மைனஸ் டீட்டாவில் இருக்குல்ல. இங்கே எதெல்லாம் மாறவே கூடாது? இங்கே வந்து காசும் சீக்கண்ட்டும் மாறக்கூடாது. காசும் சீக்கண்ட்டும் மாறக்கூடாது. மற்றபடி இன்னொன்று இந்த இடத்துல நமக்கு காசு சைனாக மாறிடணும், சைன் காசாக மாறிடணும். அப்போ இதை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 270 ப்ளஸ் டீட்டா போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சைனுக்கு போடுறேன், இது சேஞ்சிங் இதில் வருது. அப்போது மைனஸ் காஸ், ஏன்னா இங்கே காஸ் ஃபங்க்ஷன் மட்டும்தானே மாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போது காசோட 0 வேல்யூவை எழுதணும், ஆனால் -1 போட்டு எழுதணும். இப்போ சைனுக்கு நான் எழுத போகிறேன்னா என்ன எழுதணும்? சைன் வந்து காஸ் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ காஸ் 270 ப்ளஸ் 0 சைன் 0. அப்போ சைன் 0வோட வேல்யூ 0. இப்போ டேன் நமக்கு சேஞ்ச் ஆகணும். டேன் எதுவாக சேஞ்ச் ஆகும்? காட் 0வாக சேஞ்ச் ஆகும். சைனும் சேஞ்ச் பண்ணணும், ஆனால் மைனஸ் இருக்குது, பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்மளோட கொசிகண்ட் என்னவா சேஞ்ச் ஆகணும்? சீக்கண்ட்டாக சேஞ்ச் ஆகணும், -1 ஆகணும். சீக்கண்ட் கொசிகண்ட்டாக சேஞ்ச் ஆகணும், ப்ளஸ் மைனஸ் இங்கே வேண்டாம், ஏன்னா அது காஸோட ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு காட். காட் யாராக சேஞ்ச் ஆகணும்? டேனாக சேஞ்ச் ஆகணும், மைனஸ் ஆகிருக்கணும். டேன் 0 என்னது? 0. ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.